ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். கடைசியாக வீடியோ போட்டு எப்படி ஒரு 10-15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னென்னு சொல்கிறது, வீடியோ போடுற டைம் இல்லைங்க. டைம் இல்லைன்னா ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க்கு. டெய்லியுமே நான் வேலைக்கு போகிறேன். பெட்ரோல் போடுவாங்கன்னு தெரியலையே, தூங்கிட்டு இருக்காரு. அண்ணா மொபைலில் படம் ஓடிட்டுருக்கு, ஆனால் தூங்கிட்டு இருக்காரு. புரட்டோட தூங்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, போ. எந்திரிக்கிறேன். சரி, தூங்கட்டும். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ஆர்டர் இருக்குங்க. நம்ம பைக் வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு அப்படியே ஒரு ஆழ்கடலில் மூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லணும். ஆழ்கடலில் ஆழ்கடன். ஏன்னா இப்போ மாதத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 22,500 நான் வேலைக்கு போகிறேன்னா போகல, 22,500 வச்சே ஆகணும். அப்படி ஒரு இதில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது நான் மாதத்துக்கு இப்போது இந்த அமௌண்ட் தான் வைக்கணும். அது எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக நான் பைக் எடுத்தது ஒரு 10ஆம் தேதி டெலிவரி எடுத்திருப்பேன். ஒரு 10ஆம் தேதி டெலிவரி எடுத்திருப்பேன். அதுக்கு மேலே எனக்கு இவ்வளோ இருந்துச்சு. ஒரு 2 நாள் அதில் லீவாக போயிடுச்சு. அது ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே இருந்தால் எனக்கு ஒரு 15ஆம் தேதியில் என்ன டைம் இருந்துச்சு. 15ஆம் தேதியிலேருந்து இந்த இன்றைக்கி தேதி எத்தனை ஆகுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஜூன் 1 ஆகுது. ஜூன் 1 விடியகாலைல 3 மணி. இப்போ தான் வேலையை கிளம்பிகிட்ருக்கேன். கரெக்டாக நான் எனக்கு காசு தேவைப்படும்னா ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி, ஜூனில் ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த மாதிரி காசு தேவைப்படும் எனக்கு டோட்டலாகவே. அந்த 22,500 சொன்னது எனக்கு காசு தேவைப்படும். ஸோ அதுக்காக எனக்கு மொத்தமாக ஒரு 15 நாள் தான் டைம் இருந்துச்சு. ஏன்னா 15 நாள் பிரச்சனை இல்லை. நான் ஒரு நாளைக்கு எப்படி நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு ஓட்டினேன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1,500 ப்ராஃபிட் என்னால் தாராளமாக எடுக்க முடியும். அப்படியே எடுக்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகே டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அலட்சியம் மாட்டிருந்துட்டேன். சரி ஓகே டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலான்னு. அது அப்படி போய் லாஸ்ட்டு எனக்கு இப்போ ஒரு சின்ன சிக்கல் ஆகிடுச்சு. நான் டைம் ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம இவ்வளோ ரூபா ஏர்ன் பண்ண முடியும்ன்ட்டு. அப்புறம் பார்த்துச்சுன்னா இப்போ திடீர்னு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. இன்னைக்கு 1ஆம் தேதி பார்த்தீங்களா. இன்றைக்கி நான் இப்போ விடியகாலை 3 மணி ஆகுது. நான் ஈவினிங்கிலெல்லாம் வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். இன்றைக்கி ஒரு 7 மணிக்கெல்லாம். ஸோ எனக்கு அந்த ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதை நம்ம ஏர்ன் பண்ண முடியும்ண்டு. அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் இப்போது காசு தேவைப்படுதான். என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இப்போது இந்த 22,500 மொத்தமாகவே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போது பைக்கு ஒரு 6,500 இஎம்ஐ, வேறு வீட்டு வாடகை, அப்படி பிரித்து பார்க்கும்போது கொஞ்சம் அதில் ஏதாச்சும் ஒன்று பெட்டிங் போட்டுற வேண்டியது. வேறு வழி இல்லை. அச்சோ, காலத்து என்ன நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. என்னாச்சு? டெய்லி இருந்தாலும் ஒரு நிற்க மாட்டாங்களே, தெரில காய்ஸ். அப்புறம் தான் டெய்லியுமே எத்தனை மணி ஒர்க் பண்ணுறேன்னா இப்படி இதாக மாதிரி தான். காலையிலே போயிடுவேன் வேலைக்கு. காலைல 3 மணிலேருந்து நைட்டு ஒரு 8-9 மணி வரை, அந்த டைம் வரையும் ஒர்க் பண்ணிடுவேன். எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு 2,000 ப்ராஃபிட் எடுத்துருவேன். ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லலாம் பிரச்சனை இல்லை. நான் என்னது ஒரு 15 டைம் இருக்குது, 15 ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அப்போ எல்லாம் காரணம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போக நாட்கள்லாம் கம்மியாகிட்டு போயிட்டு இருந்துச்சு. டைமை ஜாஸ்தி பண்ணிட்டேன். அப்படி பண்ணி இப்போது நான் பெட்ரோல் போடல இல்லை. சரி ஓகே, வாங்க, மெயினில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். அது டைமை ஜாஸ்தி பண்ணிட்டு இப்போது 3 மணிலேருந்து நைட்டு வரையும் ஒர்க் பண்ணுவேன். அதனால் தான் எனக்கு வீடியோ போட முடியலை. இப்போ நான் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நைட்டு முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் முடிச்சிட வச்சுக்கோங்களேன். வீட்டில் போய் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை ஹவர் ஒர்க் பண்ணுறேன். 3 மணிலேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க மொத்தம் எத்தனை ஹவர்னு. எனக்கு அவ்வளோலாம் கணக்கு பண்ண வரல. 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எப்படியும் 12 + ஒரு 5 17 ஹவர் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, 17 ஹவர் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. ஏன்னா உடம்புல அவ்வளோ டயர்டாகிட்டு இருக்கோம். அப்படி படுத்து தூங்க தான் தோணுது. சரி, அதனால தான் அப்படியே 6 ஒதுக்கி வச்சேன். நான் இன்றைக்கும் வீடியோ எடுக்காமல் விட்டேன்னு அர்த்தம். என்றைக்கு வீடியோ போடுவேன்னு எனக்கே தெரில. நான் இப்போ ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போயிட்டு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளாடியே வரதான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டோம். இப்போ நான் அந்த பேலன்ஸ் ஏதாச்சும் ஒன்று பெண்டிங் பண்ணணும் பார்த்தீங்களா, காசு, அதை அவங்களுக்கு உடனே செட்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஒரு 1 வீக்குள்ளாடியே மேக்ஸிமம் வந்துடுவேன். சப்போஸ் அதை தாண்டி நான் போச்சுன்னா அதுவும் டவுட் தான். ஸோ அதனால் வீடியோ என்ன போடுன்னு தெரில. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்ச நாள் வராது இருக்கும். ஸோ அதான் மன்னிச்சுக்கோங்க. இனி இதை தாண்டியும் சிலப்போ கொஞ்ச நாள் வராமல் இருக்கும். அதுக்கும் அட்வான்ஸாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி விடுங்க காய்ஸ், எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். அது நேரத்தையே பார்த்தீங்கன்னா சரியாக ஓட்டவே இல்லைங்க. ஏன்னா இந்த ஊருக்கு போகிறது திடீர்னு ஒரு
ஒரு விஷயமாட்ட தான் ஊருக்கு போகிறேன். ஸோ நேற்றுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ணலான்னு காலையில் இறந்து ஓடிட்டு இருந்தேன். காலையில் என்னாச்சு, ஃபஸ்ட்டு மொபைலில் தான் புக் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். முந்தினா இப்படி நேற்றுக்கு நேற்றுக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையே நான் மொபைலில் புக் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். எனக்கு மொபைலில் ஈவினிங் வாக்கில் எல்லாம். அப்போ என்னால் ஏதோ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண முடியலை, ஐஆர்டிசியா அந்த ஒரு ஆப்லலாம் என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியலை, ஏன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போய் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு சனிக்கிழமை காலையில் போயிட்டு நெட் சென்டரில் எங்கள் பக்கத்தில் போய் ட்ரை பண்ணுறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் புக் பண்ண முடியாது, வேணால் தக்கலில் போடலாம், ஆனால் அது போட்டாலே உங்களுக்கு கேன்சல் ஆகும், அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு, வேணால் ரயில்வே ஸ்டேஷனில் போய் புக் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ போய் யோசிச்சேன், நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா நமக்கு நாளைக்குள்ளே பொழப்பு வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வேலையை கிளம்பிட்டேன். நம்ம பார்த்துக்கலாம், லோக்கலில் போனாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் வேலையை கிளம்பிட்டேன். அந்த வேலைக்கு போன விஷயத்தை கேளுங்களேன். நேற்றுக்கு ரேப்பிடோவில் ஒரு ரைடு கூட ஓட்டலை. நேற்று இது உள்ள போனான், நான் இந்த டிக்கெட்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியலன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, 10:10 ஆகிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, ரேப்பிடோவில் எடுக்கலை, போர்ட்டரில் தான் ப்ரைம் ப்ளஸில் இருந்தேன். சரி ப்ரைம் ப்ளஸில் இருந்தால் அவன் அதே ஒரு ஆடு போட்டிருப்பான், நீங்கள் ப்ரைம் ப்ளஸில் இருக்காங்கனால நீங்கள் தாராளமாக கேரண்டி ஆகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1500 எல்லாம் சம்பாதிக்கலான்ட்டு. சரி பரவாயில்ல, பயப்பட நல்ல ப்ரைம் ப்ளஸ் இருந்தாலும் ஆர்டர் தருவான்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக திரும்படிவாக்கம் போயிட்டேன். திரும்படிவாக்கம் போனாக்கில் ஆர்டர் கம்மியாக எனது இப்போ போர்ட்டரில் அமௌண்ட் கம்மி பண்ணிட்டேன். பார்த்தீங்களா என்னாச்சு பார்த்தீங்கன்னா, திரும்படிவாக்கம் போனாக்கில் ஒரு 1/2 hour ஒரு ஆர்டர் போட்டேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 1/2 hour ஒரு ஆர்டர் போட்டேன். எங்கே என்ன திரும்படிவாக்கத்துலேருந்து அம்பத்தூர், டோட்டலாக ஒரு 23 கிலோமீட்டருக்கு 235 ரூபா. அப்போ நான் எவ்வளோ தூரம் அமௌண்ட் கம்மி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்களேன். ஒரு டைமில் எல்லாம் 300 ஆர்டர் இருந்தது, இப்போ 235 ரூபா. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை கொண்டு டெலிவரி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அம்பத்தூர்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டேன் வேறு லெவலில். அது 489 ரூபா, மறைமலை நகர், இது மறைமலை நகரில் கூடுவஞ்சேரி. அது ஒரு அரௌண்டு இப்படி ஒரு 30-32 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 30-35 கிலோமீட்டர் இருக்கும். அது போட்டான். சரி நான் அந்த 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 ஆர்டரை கொண்டு டெலிவரி பண்ணிட்டேன். அந்த மொத்தமே அந்த 2 ஆர்டர் தான் அந்த கூடுவஞ்சேரியில் டெலிவரி பண்ணேன். அப்புறம் என்ன யோசிச்சேன்னு தெரியுமா, இந்த கூடுவஞ்சேரியில் இருந்தாலும் சப்போஸ் ஆர்டர் வர்றது லேட் ஆகும்னு சொல்லிட்டு மறைமலை நகர் போனேன். அதை தாண்டி ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும் மறைமலை நகர், கூடுவஞ்சேரியை தாண்டி ஒரு 7 கிலோமீட்டர். ஏன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா மறைமலை நகர் சொல்கிறது. ஸோ அம்பத்தூர் மாதிரியே நான் அது அப்படி வரும்னு சொல்லிட்டு இது மறைமலை நகர் போயிட்டேன். அங்கே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, போகிறேன், அங்கே ஆல்ரெடி ஆட்கள் வரிசையாக இருக்கிறாங்க ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு. அப்போ யோசிச்சேன், ஓகே இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. நினச்ச மாதிரியே பெரிய சம்பவம் நடந்துருச்சு. நான் வெயிட் பண்ணுறேன், ஆர்டரே வரல. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, நான் பண்ண தப்பை நான் இப்போ உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் அந்த சரௌண்டிங்கில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியும் சப்போஸ் இந்த இடத்துல ஆர்டர் வராது, வேறு லொக்கேஷனில் மாறி இருக்கலாம். அப்படி போனாலும் மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் அதுக்குள்ளாடி பாருங்கள், அதுக்குள்ளாடி இருக்க மாதிரி. அதை நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஆர்டர் தரமாட்டான். ஆர்டர் தருவோம் எப்படின்னா, இப்போ சிட்டிக்குள்ளாடி இருக்கணும் வைங்களேன், ஆர்டர் ஃபுல்லாக நல்லா இருக்கும், ஆர்டர் தருவோம். கொஞ்சம் அவுட்டரில் போனாலும், இப்போ அவுட்டர் சொல்கிறது இந்த மறைமலை நகர் சொன்னால் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஆர்டர் ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் எப்படி சும்மா வெட்டியாக போகிறீங்கன்னு வைங்களா. இப்போ நீங்கள் ஆர்டர் அங்கே டெலிவரி பண்ண போகிறீங்கன்னா மேபி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக ஆர்டர் கிடைக்கும். எனக்கு நேற்று என் ஃப்ரெண்டு கிடச்சி, நாங்கள் போனதுக்கப்புறம் என்னை தாண்டி வந்தான் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணாக்கு, அவனுக்கு ஆர்டர் கிடச்சி அவன் போயிட்டான். நான் அப்போ தான் யோசித்தேன், ஓகே நம்ம இப்படி சும்மா இப்போ ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிட்டு சும்மா இன்னொரு இடத்த தாண்டி போகிறோன்னா அங்கிட்டு நமக்கு கண்டிப்பாக ஆர்டர் தரமாட்டான். ஏன்னா அங்கே ஆல்ரெடி வெயிட்டிங் ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்ட அப்புறம் தான் வேணாம் நமக்கு தந்தாலும் தருவான், இல்லைன்னா தரமாட்டான். அப்படி நான் இவ்வளோ தானே பேசுகிறேன், மைக்கு எப்படி இருக்குன்னு தெரில, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ஆனால் மைக்கு எப்படி இருக்குன்னு தெரில. சரி ஓகே பார்த்துக்கலாம் வாங்க, தெரில. ஸோ அப்போது நேற்றுக்கு அந்த ஆர்டரு மொத்தமாக அந்த 2 ஆர்டர் தான் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்களா. ஒரு 1:30 அங்கே போயிட்டேன். எனக்கு பொருளில் சாப்பிட்டு அந்த குளிஞ்சரில் கொடுத்துட்டு பொருளில் சாப்பிட்டுட்டு ஒரு 1:30 இல்லை அங்கே போகிறேன் லொக்கேஷனில். போய் வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5:30-6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஒரு ஆர்டரோட காமிக்கவே இல்லை. அதோட முடிவு பண்ணேன், ஓகேடா ரைட்டு. அதை மாதிரி நீங்கள் யாருமே தப்பு பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் குடிக்கிறீங்கன்னா சப்போஸ் அந்த சரௌண்டிங்கில் இருக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த இடத்த தாண்டி வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஆர்டர் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு என்ன ஆர்டர் வர மணிக்கு தெரில. ஏன்னா நேரத்தை ஒரு ஆர்டர் கூட ரேப்பிடில் ஓட்டல. பேசாமல் நேரத்தை ரேப்பிடில் ஓட்டிருந்தா கூட எப்படியாச்சும் ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துருப்பேன்.
ஆனால் எனக்கு எப்படியாச்சும் ஓட்டி ஆகணுங்க, எப்படியாச்சும் ஒரு 1000 இல்லைனா 1500 ப்ராஃபிட் எடுத்தாகணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஓட்டுறேனும். ஒரு 1000 ப்ராஃபிட் எடுத்தால் கூட ஓகே தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி சண்டே காலையில், அதுவும் நேற்றுக்கு மாத கடைசி 31, இன்றைக்கி சண்டே, அது ஒரு மீன் காரணம். இல்லாமல் மாத கடைசி, அதாவது இப்போது என்னை 1ஆந்தேதி ஆகுது. 1ஆந்தேதினா விடிய காலையில் 1ஆந்தேதி ஆகுது. இது நம்ம கணக்கு கிடையாது. ஒரு 2ஆந்தேதி 3ஆந்தேதி வாக்கலைன்னா ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், இன்றைக்கி சண்டேவா, நாளைக்கு எல்லாம் ஆர்டர் ஃப்ளோ வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த வாரம் ஊருக்கு போயிட்டு வரவங்க திங்கள் காலையிலலாம் வருவாங்க. அப்போ ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம், ஆர்டர் கிடைக்காது, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். 20 minutes later. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 3:20க்கு வந்தேன். இப்போ மணி கரெக்டாக 3:40 ஆகுது. 20 மினிட்ஸில் இப்போ தான் ஒரு ரைடு வந்திருக்கு ஃபஸ்ட்டு. நான் அதே உள்ள எடுத்துட்டேன். ஏன்னா இது கரெக்டாக ஒரு 9.5 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. இதே நார்மல் டேஸ்னால் நான் கண்டிப்பாக இதை எடுத்துக்க மாட்டேன். எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் ரைடு அந்த மாதிரி தான் எடுத்துருப்பேன். இது பிரச்சனை இல்லை. நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் ரைடு வந்துச்சு, நான் உடனே எடுத்துட்டேன். இது ட்ராப்பிங்க பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பிக்கப் பண்ணிட்டு சந்தோஷபுரம் ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். சந்தோஷபுரம் இங்கே தாமிரத்துலேருந்து அங்கே அந்த பக்கம் போனோம். இந்த சேலையூர் சுத்தலை பார்க்க போனோம், போவாங்கல்ல, அந்த பக்கம் போகணும். இது பக்கத்தில் தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க, இந்த பிரிட்ஜு கிட்ட. கால் பண்ணுவோமா? ஓகே. 5234 5234 உட்காருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கஸ்டமரை பிக் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 9.5 கிலோமீட்டர் தான் காமிக்குது. 9.5 கிலோமீட்டர் ஒரு 1/4 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலான்னு சொல்லிட்டு. பிரச்சனை இல்லை. 9.5 கிலோமீட்டர்னால் எப்படியும் ஒரு அமௌண்ட் எவ்வளோ வரும்னா ஒரு 130 ஒரு 150 வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தால் இதை மாதிரி ஆர்டர் வந்தாலே நம்ம ஓரளவு ஓட்டிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோக்காரங்க இருந்தாலும் சரி, பைக்கு ஓட்டுறவங்களும் சரி, ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்க. நான் நினச்சேன், என்ன நினச்சி தெரியுமா, நம்மளை அவ்வளோதான் இன்றைக்கி முடிச்சு விட்டானு நினச்சேன். ஏன்னா நேற்றுக்கு ஒரு ஆர்டர் கூட ஓட்டல. இன்றைக்கி நமக்கு எப்படி ஆர்டர் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு ஆர்டர் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் மேக்ஸிமம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 9.5 கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் மேபி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ஆர்டரை டெலிவரி பண்ண அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அங்கே ஆர்டர் கிடைக்கலன்னா ரிட்டன் இங்கே தாமறது வந்து ஆகணும். பார்ப்போம் வாங்க. ஓகேண்ணா. ஓகே கேஸ், ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். கரெக்டாக 1:30. சரி, ஓகே. ஸ்கேன் பண்ணிக்கோண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கேன் அப்படியே. ஓகேண்ணா. ஓகே கைஸ், இந்த தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நமக்கு 130 காமிச்சு, ஆனால் கஸ்டமர் 140 போட்டார். என்ன மனுஷன், 10 டிப்ஸ் கிடச்சிருக்கு. நைஸு. ஓகே, என்னென்னு தெரியலங்க. விடியகாலம் இருந்தாலும் கொலை பசி எடுக்குது. என்னென்னு தெரியல. நைட்டு சாப்பிட்டேன், இருந்தாலும் விடியகாலம் தான் ஆகுது. இருந்தாலும் செம பசி. சரி, ஓகே, ஏதாச்சும் பிஸ்கெட் ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுங்கண்ணா. ஒரு பாக்கெட் பிஸ்கட்டு, மில்க் பிஸ்கட்டு. மில்க் பிஸ்கட்டு. ஓகே, சென்ட் பண்ணிட்டேண்ணா. ஓகே கைஸ், இந்த ஒன்று போதும். ஆனால் என்ன பேக்கெட்டு குட்டியான மாதிரி இருக்குது கைஸ். இப்போ 10 ரூபா பேக்கெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ குட்டியான மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதே 10 ரூபா பாக்கெட் 5 ரூபா பாக்கெட்டா? 10 ரூபா தான். குட்டியாக இருக்குடா. சரி, ஓகே, இந்த ஒன்று போதும். நம்ம காலைல வரைக்கும் ஓடும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நான் லாஸ்ட்டாக
ஒரு இல்லை லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் முடிச்சோம்ல. அதுக்கப்புறம் இங்கே தான் இந்த மேடவாக்கம் இது மேடவாக்கம் லொக்கேஷனில் வந்துட்டு அந்த டீ கடையில் ரெண்டு ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் இருந்துச்சு. இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராப்பில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் தான் வீடு எடுக்கலை, நான் கரெக்டாக பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கேன். அந்த ஆர்டர் இருந்துச்சு. சரி அந்த ஆர்டர் அப்படியே கொண்டு ட்ராப் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண ஆர்டர் கிடைக்கல. அடுத்து திரும்பவும் இங்கே மேடவாக்கரையே வந்துட்டேன். அடுத்து இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:53 ஆகுது. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது இங்கே தான் 1 கிலோமீட்டரில் பிக்கப்பு, ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராப்னு நினைக்கிறேன். அப்செட் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் தான் போவோம். வாங்க எப்படி வேணும் ஓடிபி 9974. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் தெரியுமா எடுத்துன்னு சொல்லணும். ஏன்னா நான் என்ன நினச்சி தெரியுமா, இப்போ அங்கே நான் நின்றுருந்தது மேடவாக்கம் லொக்கேஷனில் நின்றுருந்தேன். நான் அதில் 2 சிட்டிக்குள்ளாடி போகணுன்னு நினச்சிருந்தேன். பார்த்தாச்சுன்னா இது சிட்டியை தாண்டி கீழோட்டு போட்டுருக்கு அவுட்ருக்கு. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். பக்கத்தில் தான் 4 கிலோமீட்டர் போய் இது ட்ராப்பு. அப்பா 4 கிலோமீட்டர் ட்ராப்பு 7 மினிட்ஸ்லேயே ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, சொல்கிறதுக்கு நேரம். சரி ஓகே, இந்த ரைடு ட்ராப் பண்ணிட்டோம். கஸ்டமர் ஆன்லைனில் பே பண்ணியிருக்காரு. சரி ஓகே, இந்த ரைடு 63 கமிஷன் போக எவ்வளோ வந்திருக்கு, ஒரு 57 வந்திருக்கு. இங்கேயே வெயிட் பண்ணுவோம் இந்த ஏரியாலே. ஆனால் ஆர்டர் கிடைக்க டவுட்டு தான் இது எனக்கு தெரிஞ்சு. சரி பார்க்கலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த டீ கடை தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்படி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். ஆர்டர் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு சரி ஓகே மேடவாக்கம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அங்கிட்டு போவேன். அப்படி போயிட்டுருக்கேன். அப்படியே கிளம்புனோடனே கரெக்டாக ஒரு ஆர்டரை போட்டேன் அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது. சரி இது எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் தான். அங்கே தான் போகணுன்னு சரி பண்ண அப்படியே ஒரு ஆர்டரையும் போட்டான். நல்ல வேலை. ஓகே, கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான், போகலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்களா அவ்வளோ நேரம் அதில் நின்னேன், ஆர்டர் போடல. லைட்டாக வண்டி எடுத்து மூவானே உடனே ஒரு ஆர்டர் போட்டான். கஸ்டமரே இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்டு இல்லை இந்த கடையோ? ஓகே இந்த கடை. கஸ்டமர் லேட்டாக உங்களுக்கு சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். நான் இதில் இப்போ டைமு 5:30 தான் அங்கே போய் ரீச் ஆகணும் போட்டிருக்கு. 5:30 போனால் கூட 6 மணிக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரைடு எடுத்துக்கலாம். போகலாமா? சரி ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது அவர் வரல, வேறு ஒருத்தர் அனுப்பிவிட்ருக்கேன். ஓகே, அது இல்லாமல் எனக்கு போன இடத்துல எல்லாம் எனக்கு இந்த பைக்கும் செலவு வச்சிருச்சு. அது இல்லாமல் நான் பவர் பேங்க்கும் செலவு வச்சிருச்சு. என்ன சொல்லி சொல்கிறேன், இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இல்லை, நான் அன்றைக்கி ஒரு நாள் டயர் பிளாஸ்ட் ஆச்சுன்னு ஒரு வீடியோ போட்டுருவேன் பார்த்தீங்களா. நான் இப்போ அந்த டயரை மாற்றிட்டேன். அந்த டயர் மொத்தமாக மாற்றி வேறு ஒரு டயர் தான் போட்டிருந்தேன். அது போட்டு என்னாச்சு, ஒரு பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் எப்படி ஆச்சுன்னா, அது ஏதோ ஒரு இரும்பு பீஸு போல் இருக்குது. நான் அதை ஃபோட்டோவில் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன். அது ஒரு சின்ன ஒரு பிளேட்டு மாதிரி இரும்பு பீஸு. அது ஸ்ட்ரைட்டாக அது குத்தி பஞ்சர் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு நான் அப்படி ஓட்டிகிட்டு இருந்தாங்களே, அப்போது பார்த்தாச்சுன்னா பஞ்சர் கடையில் பார்த்தேன். சைஸில் கொஞ்சம் பெரிய பஞ்சர் தான். மொத்தத்தில் ஒரு 3 ஸ்ட்ரிப்பு தான் போட்டாங்க நினைக்கிறேன். அந்த பஞ்சர் அது ஒரு ரப்பர் குத்துவாங்க இல்லை, அதில் மொத்தம் ஒரு 3 ஏதோ போட்டி அப்படிலாம் பஞ்சர் ஓட்டிட்டாங்க. அப்படி ஓட்டி அது கொஞ்சம் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஒரு நாள் இதை மாதிரி தான் அன்றைக்கி நான் காலையில் போகல, லேட்டாக தான். ஒரு நார்மலாக இப்போ 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி 8-9 மணிக்கு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இது ரேப்பிடோ ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் இருந்துச்சு. எடுத்துகிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு கஸ்டமர் வந்து அப்புறம் நான் ஓடிபி கேட்டு அப்படியே கிளம்புறேன். அப்போ பார்த்தாச்சுன்னா வண்டி ஒரு மாதிரி விளாபில் ஆச்சு. நம்ம இந்த ஆடி போகுமே. ஓகே, வண்டி பஞ்சர். டயரை பார்த்தேன், அதே மாதிரி காற்று இறங்கிருச்சு. ரைட்டு. அன்றைக்கி என்னாச்சு, அப்புறம் நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், நான் இது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுண்ணா, நீங்கள் கேன்சல் பண்ணி இது ரைடை என் பண்ணிட்டு வேறு புக் பண்ணிக்கோங்கண்ணா. அப்புறம் அவர் அப்படியே புக் பண்ணி போயிட்டார்.
அதை அப்படியே அந்த ரைடை அப்படியே முடிச்சு விட்டுட்டு அவர் வேறு ஆர்டர் போட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் பக்கத்தில் எல்லாம் கடையை தேடி பார்த்தேன், பஞ்சர் கடை எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தாக்கல ஒரு கடை இருந்துச்சு. கிட்டத்தட்ட உருட்டிட்டேன், ரொம்ப தூரம் உருட்டிட்டேன், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உருட்டி வருவேன்னு நினைக்கிறேன். உருட்டிட்டு கடையில் வந்து பார்த்தால அதே பஞ்சர் தான். நான் அப்போது அந்த டயர் வேறு நல்ல ஒரு மாதிரி நான் கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இதில் பஞ்சர் போட்ட வேலையை நீ பேசாமல் டயரை மாற்றிடணும். எனக்கும் தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த பஞ்சர் ஆகுறது தான் என்னது ஃப்ரெண்ட். நான் இப்போ சொல்ல போனால் இந்த பைக் எடுத்த அப்புறம் ஃப்ரெண்டு டயர் ஒரு வாட்டியோட பஞ்சர் ஆகலை. இந்த பேக் டயர் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 7-8 வாட்டியும் மேலே பஞ்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ராசின்னு தெரியல, ஆனால் ஃப்ரெண்டு டயர் பஞ்சரே ஆகலை. நான் அப்புறம் பார்த்து இதனோட டயர் ரொம்ப நாள் வேலை வச்சுட்ருக்குன்னு. அப்புறம் புதிய டயர் எவ்வளோ ஆகுன்னு கேட்டாலும் அவங்க தான் நாங்கள் 1900 ஆகணும். எனக்கு சொன்னோன்னு நெஞ்சடி விழுந்துச்சு, என்னடா 1900 அது நேற்று செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கி போட்டது ஒரு 400 500 அந்த மாதிரி இருக்கும். சரி அப்போ யோசித்து பார்த்தேன், இனி நம்ம 500 போட்டு திருப்பியும் ஒரு பழைய டயர் வாங்குறதுக்கு பேசாமல் கொஞ்சம் அமௌண்ட்டு போனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த ஒரு புதிய டயரை மாற்றி அந்த 1900 நாங்கள் தான் 1800 பேசி அந்த புதிய டயரை போட்டேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ அது என்னது கொஞ்ச நாள் அப்படியே பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. இனி இந்த புதிய டயர் ஓடிடும் குறைய நாளத்தைக்கு. இனி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, பஞ்சர் ஆகிறது அந்த மாதிரி. அது இல்லாமல் பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லை, பஞ்சர் ஆனாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கையில் எல்லாம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கணும். நமக்கு சப்போஸ் இப்போ நான் நைட்டில் ஓட்டிகிட்ருக்கேன்னு வைங்களேன், நைட்டில் எங்கேயாச்சும் பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் ஓட்டுறது கிட்ட கடை இருக்காது. அப்போ நம்மளாட்டே ஓட்டிக்கலாம். அந்த பஞ்சர் ஓட்டுற கிட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். நம்மளாட்டே பஞ்சர் ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பெட்ரோல் தீருதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஓடட்டும். கொஞ்சம் நேரம் போகணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பஞ்சர் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் காற்றடைக்கிற ஒரு மினி பம்பு வாங்கி வச்சுக்கோங்க, நம்ம பேக்கில் எல்லாம் வச்சு கொண்டுற மாதிரி. நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த நைட்டில் ஒரு அண்ணன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஓட்டுவான். எப்படின்னா நான் யூடியூப்பில் தான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ இல்லை அதில் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு அண்ணன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கோம் சொன்னாங்க, பஞ்சர் கிட்டு அப்புறம் இந்த ஏர் பம்பு எல்லாம் வாங்கி வச்சுக்க, நீங்கள் உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ரொம்ப தூரம் உருட்ட வேண்டிய தேவையில்லை, நீயாட்டே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அவங்க தான் அந்த லிங்கை அனுப்பிவிட்டாங்க, வாங்கல லிங்கை தான். ஸோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த லிங்கை முடிஞ்சாச்சுன்னா நான் இதுலேயே அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு பார்க்குறேன். நான் அந்த லிங்கெல்லாம் போட்டதே கிடையாது, எப்படின்னு தெரில, போட்டு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்குன்னு நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே இந்த பைக் டாக்ஸி எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஓட்டுறவங்க தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த லெஃப்டா மேடம், கொஞ்சம் வழி விடுங்கோ. எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் அமௌண்ட் ஆகும்னா இந்த காற்றடிக்க பம்பு கிட்டத்தட்ட ஒரு 300 வந்துச்சு. அது இல்லாமல் வேணாம், 1.8 கிலோமீட்டர் ட்ராப்பு அதே எடுத்துகிறாங்க, அதே குட்டைகள் எடுத்துகிறாங்க. அது அந்த காற்றடிக்க பம்பு ஒரு 300 கிட்ட வந்துச்சு. அந்த பஞ்சர் ஒட்டுறது ஆமாம், பஞ்சர் கிட்ட எவ்வளோ வந்துச்சு? 150 நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் அதில் போட்டு விட்றேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குங்க, ஓகேவா? ஏன்னா வாங்கி வச்சுருக்கிறது நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நைட்டு மட்டும் இல்லை, பகல் லேட் இருந்தாலும் இப்போ ஒரு இடத்துல பஞ்சர் ஆகுதுன்னு வைங்களேன், அது நமக்கு சப்போஸ் பக்கத்தில் எதுவும் கடை இல்லைன்னா ரொம்ப தூரம் தள்ளிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்க நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. ஸோ பார்த்துக்கோங்க. இங்கேயா? ஓகே ஒரு நிமிஷம் பார்க்குறேன். बोला 60 65 சிக்கன் 65. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிடுவோம். டோட்டலாக அப்புறம் நம்ம எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி? ஆல் ஏர்னிங்ஸ், ஆல் ஆர்டர்ஸ் மொத்தம் 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4, ஆமாம் 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 275 ரூபா வந்திருக்கு. அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க் வேலை கிடச்சிருந்தேன்ல, அது என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு தான் மாதிரி தான். காலையில் எப்படின்னா நைட்டு வேலை முடிச்சு வீட்டில் போயிட்டு உடனே பவர் பேங்கை சார்ஜ் போட்டுருவேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே சார்ஜ் போட்டு மறுநாள் வேலையை கிளம்பும் போது அப்படியே சார்ஜை பார்க்குறேன், ஒரு பாயிண்ட் கூட ஏறல.
எப்படின்னா அதில் ஒரு என்னது அது சார்ஜுக்கு ஒரு பாயிண்ட் காட்டும். மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். நம்ம அந்த சார்ஜ் ஏறுற அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அதில் பார்க்குறேன் அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அது சார்ஜ் ஏறுற மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்குது. நான் அப்போ பார்த்தேன், ஓகே ரைட்டு ஜோலி முடிஞ்சிச்சு. அடுத்து என்னாச்சு, எனக்கான வேலையை போக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், இது அடுத்து பார்த்தேன். இனி பவர் பேங்க் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா அதுக்கு மேலே எல்லாம் ஆகும் ஒரு நல்ல கம்பெனி வாங்கணுன்னா. நான் அப்போ என்ன பண்ணேன், ஏதாச்சும் இந்த சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜர் நான் வாங்கலான்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்ஸ். ஓகே, சார்ஜர் வாங்கலான்னு நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் என்ன ஒரு மாட்டி தெரியும் பார்த்தீங்களா, இப்போ இது போட்டானிக்ஸா ஏதோ ஒரு கம்பெனி. ஸோ அப்புறம் இந்த ஒரு சம்பவத்தை வாங்கிட்டேன். இப்போ இந்த சம்பவத்தை தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இதான் நம்மளோட நியூ சார்ஜர். பவர் பேங்க் என்னாச்சுனே தெரிலங்க, சார்ஜ் இப்போ ஏறுது. அன்றைக்கி அடுத்து எப்படி இல்லாமல் போட்டி ரொம்ப தானே ஆச்சு அடுத்து ஏறுறதுக்கு. அதை அப்படியே போட்டு இப்போ பேக்கில் தான் போட்டிருக்கேன், எதுக்கு யூஸ் ஆகும் இருக்கட்டுன்னு சொல்லிட்டு. அது பேக்கில் தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ இதில் தான் போட்டு சார்ஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பரவாயில்ல. இப்போ நான் இது வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளாடி இருக்கும், நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இது நமக்கு இதில் வால்ட்டு காமிக்கும். ஆனால் இதில் என்ன மைனஸ்னால், இது நமக்கு எந்த கிளாம்பில் எதுவுமே செட் பண்ணுற மாதிரி வராது. நான் அதனால் இந்த கேபிள் டைலாம் போட்டு தூக்கி வரி கட்டியிருக்கேன். என்ன இதெல்லாம் நம்ம இதுவும் போட்டுக்கலாம். இது நம்ம அந்த யூஎஸ்பி கேபிளா, அது எது ஒன்று சொல்லுவாங்க. இந்த நார்மல் இந்த கேபிள் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் இருங்களா, நம்ம இதில் இந்த பின்னை குத்திக்கலாம். அது இல்லாமல் இந்த டைப் சியும் குத்திக்கலாம். இந்த பின்னு குத்தியாச்சுன்னா கொஞ்சம் சார்ஜ் ஓரளவு ஸ்பீடாக ஏறும். இந்த டைப் சி போட்டிங்கன்னா டைப் சி ஒரு போட்டுருக்கும், இதை போட்டிங்கன்னா நல்லா ஸ்பீடாக ஏறும். பரவாயில்ல, நல்லா ஏறுது. இப்போ இந்த பெரிய பின்னில் தான் இது சார்ஜ் போடுவேன். அதுவே ஒரு 1 1/4 எல்லாம் சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஸோ இது ஆனால் அன்றைக்கி செலவு வச்சு அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன் இல்லை, அப்போ அமேசானில் பார்த்தேன் 550 ரூபா அந்த மாதிரி போட்டுருந்துச்சு ரேட்டு. அப்புறம் என்னாச்சு, அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது அமேசானில் இருந்துச்சு, ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் செப்டோ ஆப் தான் அந்த ஆப்பில் தான் எதுவும் பொருளை வாங்கின கிடையாது. செப்டோ இருக்குல்ல, செப்டோவில் பொருளை வாங்கின கிடையாது. ஆனால் அந்த செப்டோலேயே இருந்துச்சு. ஆனால் செப்டோவில் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. அப்போது செப்டோவில் எல்லாம் 10 மினிட்ஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி போட்டு பார்த்தேன், இந்த பொருள் நமக்கு எப்போ வரணும். அப்போது அது எனது ஒரு கால் மணி நேரத்தை வர மாதிரி தான் இந்த டைம் போட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு அன்றைக்கே வாங்கி நானே ஃபிட் பண்ணேன். எப்படி இல்லாமல் அந்த பேட்டரி ஒரு மேட்ரும் இல்லை, பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்குறது தான். நானே அன்றைக்கி கட்டிட்டு அன்றைக்கி வேலையை கிளம்பிட்டேன். நல்ல வேலை அன்றைக்கி லீவ் ஆகலை. அன்றைக்கி காலையில் வேலையை போகலான்னு பார்த்தேன், பவர் பேங்க் சொல்லி முடிஞ்சு. உடனே நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், உடனே ஆர்டர் போட்டேன், பொருள் வந்துச்சு. தூக்கி எப்படி இல்லாமல் மாட்டிட்டு அன்றைக்கி வேலையை கிளம்பிட்டேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கு எல்லாம் டக்குன்னு. ஓகே, இதில் அந்த ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. ஆனால் இதில் என்ன மைனஸ்னா, இப்போ நீங்கள் எனக்கு பைக் ஆஃபில் தான் இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம பைக்கை இந்த சாவி ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் யார் வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். நிறைய பார்த்தீங்களா, இந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணால் போதும், யார் வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். இது வேறு ஏதோ ஒரு லைனில் கொடுப்பாங்க. இந்த நம்ம கீ ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த கீ லைனில் ஏதோ கொடுத்தாச்சுன்னா நம்ம இந்த கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் கரண்ட் வர மாதிரி அப்படி எதுவும் இருக்கும். அது எனக்கு சரியாக தெரில. அதுவும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் 2 நோண்டியாச்சுன்னா அது நான் பார்த்துப்பேன். இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். காய்ஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நான் இப்போ எங்கள் மேடாவில் அந்த ஒரு ஆர்டரை ட்ராப் பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, எப்படியும் ஒரு 1/2 hour இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பூர்கிட்ட ட்ராப் நினைக்கிறேன், கொடிங்கியூர் ஈஸ்ட்னு ஏதோ வந்துச்சு. நான் அப்செட் பண்ணிட்டேன். ஆனால் இவங்க பண்ணது ஒரு சின்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு முன்னாடி இந்த ஆர்டர் போட்டுக்கலாம். பட் வெயிட் பண்ணி 6 மணி தாண்டின அப்புறம் கரெக்டாக போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த 6 மணிக்கு முன்னாடி போட்டாங்கன்னா அந்த நைட் ஃபேர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரும்போது எப்படியும் ஒரு 450 மேலே வந்துருக்கு. இந்த 30 கிலோமீட்டருக்கு. இப்போ கால் பண்ணி கேட்டேன், நான் அது என்ன இதுன்னு பார்க்கல. நான் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டேன், ரைட் வந்து ஒன்று அப்சர்வ் பண்ணிட்டேன். பைக் பூஸ்ட்டா இல்லை பைக் டாக்ஸியா? பைக் பூஸ்ட்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் கால் பண்ணி கேட்டால் 380 காமிச்சுன்னு சொன்னாங்க. அப்போ பைக் டாக்ஸின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். பைக் பூஸ்ட் போடாமல் பைக் டாக்ஸி போட்டாங்களே. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி, ஓகே, இங்கே தான்
38 09 38 09 09. ஓகே ஓகே. இங்கேருந்து 31 கிலோமீட்டர் கிட்ட. டே தம்பு ஸ்டார்ட் ஆகும். உட்காருங்கண்ணா. இருக்கு. ஒய் நாட்? எந்த ரோட்டு போகுது? நைஸு. பள்ளிக்கரணை, வேளச்சேரி, கிண்டி. ஓகே ரைட்டு. ஓகே வீடு போகலாமா? ஓகே. கரெக்டாக இங்கேருந்து 31 கிலோமீட்டர் காமிக்குது. 49 நிமிஷம். என்ன 6 மணிக்கு முன்னாடி இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். சரி ஒன்றும் தான் வாங்க. இந்த ரைடை நம்ம முடிக்கணும். குளம்பாக்கமா? கோடம்பாக்கம் இல்லை, இது பெரம்பூர் தானே? யா. இந்த ஆர்டர் நம்ம கொண்டு முடியும்லே கிட்டத்தட்ட மணி 7 ஆயிரும். பார்ப்போம் நம்ம 3 மணிலேருந்து அப்படின்னா 7 மணி வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கணும் பார்க்கலாம்.